வருகிறார்கள் மலையான மலையிடந்து எப்படி வருகிறார் பாருங்க மலைகள் நல்ல மலையிடந்து மலையிடந்து மங்கையவள் ஏகி வாரால் ஏகி வாரா வருகிறாள் நாகக்கண்ணி நாகக்கண்ணி பெண்குடியாள் நான் மட்டும் தவமரு சரி இருவருமாக குழந்தைக்காக தவமருக்கு எங்கே வருகிறார்கள் எங்கய்யா பாசி அந்த வனங்கள் நல்ல வனங்கள் வந்து ஐயம்பானை எல்லை விட்டு ஐயா நாகக்கண்ணி பெண்குடியாள் குழந்தைக்காக தவமருக்க வருகிறார் சரிதான் எப்படி தவமருக்கா எப்படி இருப்பாங்க ஆல நல்ல குளிய தோண்டி பிள்ளைக்காக தவமருக்க வருகிறார்கள் சரி எப்படி தவமிருந்த பார்த்தீர்கள் படி ஆன குறிய தோன்றி அக்கினியோனத்து ஆமா 60 அடி அகலத்துல 1000 முழம் கம்பம் நட்டி சரி 50 அடி மேலே எல்லோ அவத்தார வாழை இறகிட்டார் சம்பானில்லை மேல் வரடி 1000 முழம் கம்பத்துக்கு மேல தகவாலை இறை வைத்தார் அவன் இறை வைத்தால் தலவாலை இறைக்கு மேல சம்பா நெல்ல பரத்தி பரத்தி என்ன சம்பா நெல்லு மேலே எல்லோ செப்பு கூடம் ஒன்றை வைத்தான் அவன் செப்பு கூடம் மேலே எல்லோ அவன் செவ்விலனி தேங்காய் வைத்தான் அவன் செவ்விலனி தேங்காய் மேலே அவன் எலுமிச்சங்கனியை வைத்தான் தலவார இறக்கி மேல சம்பா நெல்லு மேற்படுத்தி நெல்லுக்கு மேல ஒரு செப்பு குடம் ஆமா செப்பு குடம் ஒன்று வைத்து செப்பு குடத்துக்கு மேல ஒரு செவ்வி அணி தேங்காய் ஆமா தேங்காய் வைத்து செவ்வி அணி தேங்காய் மேல ஒரு எலுமிச்சம் கறி வைத்தால் ஆமையா யாரு நாகக்கண்ணி பெண்குடியாள் கரியை வைத்தால் அவை எலுமிச்சங்கரியின் மேலே அவை இனிய கொட்ட பாக்கை வைத்தால் அவர் கொட்ட பாக்கு மேலே எல்லோ அவர் கொண்டு மல்லி பூவை வைத்தால் கொண்டு மல்லி பூவின் மேலே பூர்ணையில் ஊசி வைத்தால் மங்கையான நாகக்கண்ணி உண்மையுள்ள நாகக்கண்ணி தேங்காய் மேல எலுமிச்சங்கனி எலுமிச்சங்கனிக்கு மேல கொட்டை பாக்கு சரி என்ன அதுக்கு மேல ஒரு குண்டு
குண்டுமல்லி பூவு. சரி, குண்டுமல்லி பூ மேல கூர்மையுள்ள ஊசி ஒன்று வச்சாச்சு. அந்த ஊசி எவ்வளவு கூர்மையா இருக்கோ அதை போல சிவனை நோக்கி தவம் இருந்தார்கள். அவர் எப்படி தவம் இருக்கால்? எப்படி ஐயா? ஆண்டவனை நோக்கி அருந்தவசு இருந்தால் விரதம் இருக்க 12 வருஷமா ஒரு பிள்ளைக்காக. சரி, அன்னம் ஆகாரத்தை மறந்து ஊன் உறக்கத்தை மறந்தாள். அடிக்கிற காற்றையே ஆகாரமா புசித்தாள். சரிதான். அந்த நாகக்கண்ணி தவம் எப்படி இருக்கா பாருங்க. எப்படி இருக்கா? அவன் ஒரு வருடம் தவம் இருந்தாள். உடையவனை திருவருடம் அந்த ஈஸ்வரனை மூவருடம் தவம் இருந்தாள். முக்கண்ணரை காணலையே நாகருடம் அந்த நாயகரை காணலையே ஐவருடம் தவம் இருந்தால். ஐவருடம் தவம் இருந்தால் அந்த ஐங்கரனை உடையவனை காணலை. கடவுள் ஏன் வரல? கடவுள் நோக்கி தவம் இருக்கால. சரி, ஏன் வந்து வரம் கொடுக்க வரல? இவன் நாகக்கண்ணி நாகராஜன் பாம்பு உடம்பு மனுஷன் தலையுமா இருக்கா. ஆமா, ஒண்ணு பாம்பா இருந்தா பாம்பு குஞ்சு பொறிய வரம் கொடுக்கலாம், மனுஷனா இருந்தா குழந்தை வரம் கொடுக்கலாம். ரெண்டும் சேர்ந்த மாதிரி பாம்பு உடம்பு மனுஷன் தலையும் இருக்கு. சரி, இவளுக்கு எப்படி வரம் கொடுக்க? என்ன செய்ய முடியும் என்று ஆண்டவன் சிவனே வரம் கொடுக்க வரவில்லையா? சரி ஐயா. அவ எப்படி தவம் இருந்தால்? அவ இருவருடன் தவம் இருந்தால். ஈஸ்வரனை காணலையே வருடம் தவம் இருந்தால். முக்கண்ணரை காணலையே அவருடம் தவம் இருந்தால். நாகோகரை காணலையே ஐவருடம் தவம் இருந்தால். ஐங்கரனை காணலையே ஆறு ஏழு வருடமாச்சு. ஆறு ஏழு வருடமாச்சு ஆண்டவனை காணலையே. ஆறு ஏழு வருடமாச்சு. ஆறு ஏழு வருடமாச்சு ஆண்டவனை காணலையே. எட்டு நல்ல வருடமாச்சு. வருடமாச்சு 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 ஈஸ்வரனை காணலையே காணலையே. நல்ல வருடமாச்சு. வருடமாச்சு வருடமாச்சு ஈஸ்வரனை காணலையே காணலையே. 6-7 வருஷமா கடவுள் வந்திருக்கப்படாதா? 8 வருடமாச்சு ஆண்டவனை காணல. யாருமே வரங்களுக்கு வரலையே. நாகக்கண்ணி நாகராஜா இப்படி கவலையா பிள்ளைக்கா தவறுக்கால. சரி, அந்த விநாயக பெருமானால வந்திருக்கப்படாதா? இந்த முருக பெருமானால வந்திருக்கப்படாதா? வரம் தான் கொடுப்பாரோ தருவாங்களா என்று கவலையோடு நாகக்கண்ணி தவம் இருந்தார். சரி, அவ இன்னும் எப்படி இருக்கா பாருங்க. அவ 8 நல்ல வருடமாச்சு சதையும் காணலையே. 6 வருடமாச்சு ஒருவரையும் காணலையே. 10 நல்ல வருடமாச்சு. 10 நல்ல வருடமாச்சு பகவானையும் காணலையே. 10 நல்ல வருடமாச்சு. 10 நல்ல வருடமாச்சு பகவானை காணலையே. உடையவனை காணல. ஒரு ஆளையும் காணுமே. யாருமே காணலையா? வரம் கொடுக்க வருவார்களா? வருவாங்க நினைக்கிறேன். நேற்று ஆளக்கான இன்னைக்கு ஆள் வந்தாச்சு. எப்ப 10 வருஷமாச்சு தவம் இருந்து அவையா பகவானை காணலை. பகவான் ஈஸ்வரனை காணுமே. ஏ அம்மா நாகக்கண்ணி என்ன தவம் இருக்கா? தவம் வந்து கண் திறந்திருக்க கூடாதா? இருக்கலாமே. பிறக்கும் போது பாம்பா பிறந்திருக்கலாமே. ஆமா, இல்லன்னா மனுஷனா பிறந்திருக்கணும். ரெண்டும் சேர்ந்தாப்புல பிறவி இருக்கு. ஆமையா, இவளுக்கு குழந்தை வரத்தை கொடுக்கவா பாம்பு வரத்தை கொடுக்கவா? என்ன செய்ய தெரியலையே. கடவுளே யோசிக்கார் எப்படி வரம் கொடுக்க. யோசி பாக்காரு. நாகராஜனும் நாகக்கண்ணியும் 10 வருடங்கள் தவம் இருந்தார்கள். 12ஆம் வருடமாச்சு. வருடமாச்சு 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 வரவனையும் வரவும் இல்லை வரவும் இல்லை. 12 வருடமாச்சு. வருடமாச்சு வருடமாச்சு வரவும் இல்லை வரவும் இல்லை. 12 வருஷமா தவம் இருக்கா, குழந்தையே கிடைக்கல. ஆகா, என்னாச்சு?
12 வருஷமா சிவசிவான் தவறுக்கமே இருக்கமே நம்ம இந்த நாகராஜன் நாகக்கண்ணிக்கு ஒரு பிள்ளை கிடைச்சிருக்க கூடாதா? ஒரு குழந்தை கிடைக்க கூடாதா? ஒரு சாமியாவது ஏறிட்டு பாத்திருக்க கூடாதா? பாத்துக்கலாமே